Hi students, welcome to BB Max 10th Standard Max Exercise 3.6 7th sum பார்க்கலாம். Pari needs 4 hours to complete a work. His friend Yuvan needs 6 hours to complete the same work. How long will it take to complete if they work together? பாரிக்கு 4 hours ஆகுது ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. அவன் ஃப்ரெண்டு யுவனுக்கு 6 hours ஆகுது அதே வேலையை முடிக்கிறதுக்கு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. டைம் டேக்கன் பை பாரி டு கம்ப்ளீட் த ஒர்க் வந்து 4 hours. இப்போ டைம் டேக்கன் பை யுவன் டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க் வந்து 6 hours ஆகுது. இப்போ ஒர்க் டன் பை பாரி இன் 1 hour. இப்போ 4 மணி நேரம் ஆகுது அந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு. அப்போ 1 ஹவர்லன்னா 1 ஹவர்னால் இது இங்கே இந்த ஒரு பார்ட் வேலை மட்டும்தான் முடிஞ்சிருக்கும். இப்போ 2 ஹவர்ஸ்னால் இங்கே பாதி வேலை முடிஞ்சிருக்கும். 3 பார்ட்ஸ்னால் 3/4 வேலை வந்து முடிஞ்சிருக்கும். அப்போ 1 ஹவரில் வந்து 1/4 பார்ட் ஆஃப் த ஒர்க் தான் முடிஞ்சிருக்கும். அப்போ 1 ஹவருங்கிறனால இங்கே 1/4. அப்போ ஒர்க் டன் பை பாரி இன் 1 hour வந்து 1/4. இப்போ ஒர்க் டன் பை யுவன் இன் 1 hour. இப்போ அதே வேலை வந்து யுவன் முடிக்கிறதுக்கு 6 hours ஆகுது. இப்போ 1 2 3 அப்போ ஃபஸ்ட் ஹவரில் இந்த ஒரு பார்ட் ஒர்க் தான் முடிஞ்சிருக்கும். செகண்ட் ஹவரில் இது 3 4 5 6ன்னு 6 hours வந்தால் தான் ஃபுல் வேலையும் முடியும். அப்போ 1 மணி நேரத்தில் இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் முடிஞ்சிருக்க முடியும். 6 மணி நேரத்தில் இந்த ஒரு பார்ட் ஒர்க் மட்டும்தான் முடிஞ்சிருக்கும். அப்போ 1/6 பார்ட் ஆஃப் த ஒர்க் தான் முடிஞ்சிருக்கும். அப்போ யுவன் வந்து ஒர்க் டன் பை யுவன் இன் 1 hour வந்து 1/6. அப்போ ஒர்க் டன் பை பாரி அண்ட் யுவன் இன் 1 hour. ரெண்டு பேரும் சேர்ந்து 1 ஹவரில் செய்கிறது எவ்வளோன்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ 1/4 + 1/6. அப்போ 1/4 + 1/6னால் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து 4க்கு 6க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 டைம்ஸ் போட்டோம்னா 2 2 4 3 2 6. மறுபடியும் 2 போட்டோம்னா 1 2 is 2 3 2 6. இந்த 3 அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் இது 3 டிவைட் பண்ணோம்னா 1 1 வந்துடும். அப்போ எல்சிஎம் வந்து 2 2 4 4 3 12. அப்போ இங்கே வந்து நமக்கு இது வந்து 4 இங்கே 12 தான் எல்சிஎம் இருக்குது. அப்போ இங்கே வந்து 3 டைம்ஸ் பண்ணோம்னா இங்கே 12 வரும். இதுக்கு வந்து 2 டைம்ஸ் பண்ணோம்னா 12 வரும். அப்போ இங்கே வந்து 1 × 3 வந்து 3. இங்கே 2 டைம்ஸ் பண்ணுறதுனால 1 × 2 வந்து 2 டிவைட் பை 12. இப்போ ரெண்டும் சேம் டினாமினேட்டர். அப்போ டினாமினேட்டர் அப்படியே எழுதி மேலே இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 + 2 வந்து 5. 5/12. இப்போ டைம் டேக்கன் பை பாரி அண்ட் யுவன் டுகெதர். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த செய்கிற வேலைக்கு டைம் வந்து 1/5/12. 1/5/12. இப்போ இதையே மேலே கொண்டு போனோம்னா இது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ இங்கே 5/12ங்கிறது மேலே வந்தோன்னா 12/5 ஆயிரும். இப்போ 12 வந்து 5 டிவைட் பண்ணோம்னா 2 hours வரும். 12 5 டிவைட் பண்ணோம்னா 2 5s are 10. இப்போ ரிமைண்டர் 2. இப்போ 2 hours அது போக இன்னும் ஒரு 2 hours வந்து இங்கே ரிமைண்டர் இருக்குது. அப்போ இந்த 2 hours வந்து நம்ம மறுபடியும் பாயிண்ட் வச்சு நம்ம நார்மல் டிவிஷன் பண்ணுற மாதிரி 0 போட்டு டிவைட் பண்ணக்கூடாது. இப்போ 2 hours இருக்குது. இந்த 2 ஹவர்ஸ்னால் மொத்தம் இப்போ 1 ஹவருக்கு 60 minutes இருக்குது. அப்போ 2 ஹவர்ஸ்னால் 2 × 60 வந்து 120 minutes இருக்குது. திருப்பி இந்த 120 minutes வந்து 5 டிவைட் பண்ணணும். பண்ணோம்னா இங்கே 2 5s are 10. ரிமைண்டர் 2. அப்போ இங்கே மறுபடியும் இந்த 0க்கு இந்த 0 வரைக்கும் இப்போ 20. இப்போ 4 5s are 20. அப்போ 24 minutes. அப்போ 2 hours 24 minutes. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 2 hours 24 minutes ஆகும். இல்லைன்னா இதையே இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 12/5 இருக்குது. அப்போ இது வந்து இந்த 5 வந்து கீழே இருக்கும், இது கீழே, இந்த 2 மேலே, இது சைடில். அப்போ இங்கே 5 கீழே இருக்கும், இந்த 2/5 ஹவர்ஸ்னு வரும். அப்போ இங்கே 2 hours இருக்குது. இந்த 2/5 ஹவர்ஸுங்கிறது வந்து இப்போ 1 ஹவருக்கு 60 minutes. அதனால் இந்த 2/5 ஹவர்ஸ்க்கு × 60 போடணும். × 60 போட்டோம்னா இந்த 5 இந்த 60 கேன்சல் பண்ணோம்னா 12 டைம்ஸ். அப்போ 12 × 2 வந்து 24. அப்போ 2 hours 24 minutes. அதுதான் அதோட ஆன்சர். ரெண்டு பேர் 2 hours 24 minutesல இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா, பை.